அண்மை செய்தியை பார்க்கிறோம். 100 நாள் வேலை திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்களுக்கு எதிராக காங்கிரஸ் தரப்பில் சென்னையில் பேரணியானது நடைபெற்று வருகிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் தற்போது பேரணி நடத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் காங்கிரஸ் கட்சியினர் பேரணி மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் தற்போது இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் டேனியல் வழங்க கேட்கலாம். டேனியல், சென்னையில் காங்கிரஸ் கட்சியினர் தற்போது பேரணியில் ஈடுபட்டு வரும் அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. தற்போது தாம்பரத்தில் மத்திய பாஜக அரசை கண்டித்து காங்கிரஸ் பாத யாத்திரை தற்போது செய்து வருகிறது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தின் பெயர் மாற்றத்தை கண்டித்து தற்போது தமிழக காங்கிரஸ் சார்பாக பாத யாத்திரையானது நடைபெற்று வருகிறது. இந்த பாத யாத்திரையில ஏராளமானோர் காங்கிரசார் பங்கேற்று உள்ளனர். 2005ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் தலைமையிலான அரசு கொண்டு வந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தின் பெயர் மாற்றத்தை கண்டித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில தற்போது சென்னை, திருவள்ளூர், ஆவடி மற்றும் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் முன்னிலையில தற்போது மாபெரும் பாத யாத்திரையானது நடைபெற்று வருகிறது. கிழக்கு தாம்பரம் பாரத மாதா தெரு வேளச்சேரி சாலையில் அமைந்துள்ள பெருந்தலைவர் காமராஜர் திருவுருவ சிலைக்கு முன்பாக சிலையில் மாலையிட்டு தற்போது மேற்கு தாம்பரம் சண்முகம் சாலை வரை பாத யாத்திரையானது நடைபெற்று வருகிறது. இந்த நடைபயணத்தை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தெலுங்கானா மாநில துணை முதலமைச்சர் திரு மல்லுப்பாட்டி விக்ரமார்கா மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் தங்கபாலு, பீட்டர் அல்போன்ஸ் உள்ளிட்டோர் இந்த பாத யாத்திரையில கலந்து கொண்டனர். இந்த பாத யாத்திரையில சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை காங்கிரஸை சேர்ந்தவர்கள் தற்போது இந்த பாத யாத்திரையிலே செய்து வருகிறார்கள். இந்த பாத யாத்திரையானது வேளச்சேரியிலிருந்து தொடங்கி சண்முகம் சாலை வரைக்கும் சுமார் 4 கிலோமீட்டருக்கு இந்த பாத யாத்திரையானது சாலை முழுவதும் நடைபெற்று வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. பின்னர் சண்முக சாலையில் அமைக்கப்பட்டுள்ள அந்த மேடையில் பொதுக்கூட்டமானது இன்னும் சில மணி நேரத்தில் அந்த இடத்துல வந்தவனே நடைபெற இருக்கிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி டேனியல். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.